நீ அங்கி குளிக்கி உழுது போடு சின்ன கண்ணு. சரி போ, நீ மேலே போகணும், நீங்க போய் மேலே போங்க. மாட்டை வச்சு மேய்ச்சோம்னா புதுப்படி பாதில் தான் விழுந்து கிடக்கணும். சரி இந்த மாட்டை வச்சு ஒழுங்கா உழவும் முடியல, நமக்கு வேலையும் அவனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. இந்த பாரு பக்கத்து வீட்டுக்காரன் சுத்தி இருக்க நிலத்து பூரா புள்ளி புள்ளி புள்ளியா கட்டி வச்சிருக்கானோ. என்கிட்ட கேட்டானோ நான் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேனே. ஆனால் என் வயசாக என் நிலத்துல இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு கூட இல்லை. சுத்தி சுத்தி கடனா இருக்கு. ஒரு பூச்சி மருந்து வைக்கிறது கூட என்கிட்ட காசு இல்லை. வீட்டுல என் பொண்டாட்டி ஒருத்தி கிடக்கா. அவன் என்னடா சுத்தி சுத்தி கடனா வாங்கி வச்சிருக்கான். நான் இங்க இருக்கிறத அடைப்பனா அங்க இருக்கிறத அடைப்பனா எனக்கு வேற வழியே தெரியல. நான் இங்க தூக்கல தான் இங்கே இவ்வளவு பெருசா பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆங்கிள் இருக்கா இதுல தொங்க இருக்கு. சரி நான் என் துண்டியை கிடிச்சு கெட்டி தொங்கிக்கிறேன். டேய் ஒன்னதான். டேய் ஒன்னதான்டா. அம்மா யார் நீ? நான் யாருன்னு இல்லையா உனக்கு? அம்மா யார் நீ? எங்க ஊர்ல வந்து குழந்தைகிட்டே இருக்க ஒரே நீ யார் சிஸ்டி? எனக்கு உள்ள ஊர்தாயா. நான் இந்த மண்ணில் தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த விவசாயத்தை பார்த்தா 4 காசு கையில நிற்கும்னு நினைச்சேன். விவசாயமே நல்லா நடக்க மாட்டேங்குது. இப்போ திடீர்னு மழை பெஞ்சா வெள்ளம் வந்துருக்கு. வெயில் அடிச்சா நிலமே வாட்டையா விழுந்து கொந்தாயிருக்கு. நான் இது எங்க கொண்டு விளைக்க? நீ விளைக்கணும்னா என்னத்தை விளைக்கணும்? நெல்லை தான் விளைக்கணும். நீ நெல்லை வைக்கிறது கூட நிலம் ஃபுல்லா பேந்து பேந்து கிடந்தா நான் எப்படி விளைப்பேன்? நான் யார் தெரியுமா? ஆமா நீ யார் முதல்ல? அதான்டா. நான் என்னதுடா? இன்னுமாடா தெரியல? ஆமா நான் தான்டா விவசாய குரூப்பு, மரம் வெட்ட குரூப்பு. மரம் வெட்டுறியா? மரம் வெட்டுற குரூப். இன்னுமா உனக்கு தெரியல? சின்ன சின்ன செடியை பார்த்தாலும் கட் 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 அப்படியே கட் 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 பண்றதுக்கு மண்ணில இருக்க மாடி முடியாது. அப்படி மரம்டா, மரத்தை வெட்டினா எப்படிடா மழை வரும், எப்படிடா தண்ணி வரும், எப்படிடா நாங்க விவசாயம் பார்க்கறது? நான் சொல்றதை கேட்டா என்கிட்ட இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு. பர்னிச்சர் எல்லாம் இருக்கு, பில்டிங் கான்ட்ராக்ட் இருக்கு, பீரோல் இருக்கு, ஜன்னல் இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல நீ வந்து விவசாயம் தண்ணி வரல மழை வரலன்னு இருக்க போடா. மழைலாம் வராது. என்னடா ஐயோ இவன் என்னடா மழை வராதுங்க. மரத்தை வெட்டினா எப்படி மழை வரும்? மழை வந்தாதான் நாங்களாம் விவசாயம் பார்க்க முடியும். இப்படி என் வயதுல அடிக்காதீங்க. நாங்க ரொம்ப பாவமா இருக்கு எங்களுக்கு. எங்களை யாராவது யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா? நான் அந்த கடவுள்கிட்ட கேட்டேன், இனி யாராவது பாருங்க பாருங்கன்னு கேட்டேன். அந்த கடவுளும் இனி எனக்கு இறங்கல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. தூங்க கொஞ்சமும் விட மாட்டேங்கானுவ ஒழுங்கா. சை அவனா நீ? விவசாய நீ? என் கிளிக்குட்டி ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? கிளிக்குட்டி என்ன நீ யாருன்னு அழுது கேட்கிறேனே. மறுபடியும் ஆரம்பிக்காதே. ஏன் அழுகுறான்னு கேட்டா அதை மட்டும் சொல்லு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் என் கூட தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு
வழி இல்ல. வழி விடா. நீ என் கண்ணை பார்க்காம வந்து சுத்திட்டு என்னையும் அடிச்சுட்டு வழி விடா. ஆமா நீ தான் வந்துட்ட. சரி நீ முதல்ல யாரு? நான் மாத்திரை வைக்கிறேன். மாத்திரையா? என்ன மாத்திரை? சாப்பாடு மாத்திரை. சாப்பாடா? அப்படி என்னன்னா மாத்திரை வைக்கீங்க? காலை வேலைக்கு போய் அந்த ஒரு மாத்திரை போட்டு போனா போதும். போட்டு வேற என்ன வேலைக்கு சாப்பிட்டே வேண்டாம். எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. வேலைக்கு. சரி ஒரு மாத்திரை எவ்வளவு? ஒரு மாத்திரை விலை 5000 ரூபாய். 5000 ரூபாய். ஆமா 5000 ரூபாய் நான் வாங்கிட்டு கொடுத்து நான் அந்த மாத்திரை வாங்கி நான் சாப்பிடணும். ஆமா சாப்பிட்டா ஆகும். வாங்கிட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு தரவாழை அப்படி கலர் கலரா பொரியல் வச்சு ஒரு சாப்பாடு வச்சு ஒரு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி மோர் ஊற்றி சாப்பிடுவோமா? நீ என்னடா என்ன வந்து மாத்திரையை போடு தரவாழை போட்டு கூட்டு சொன்னாலும் அந்த மாத்திரை போட்டா முடிஞ்சு போச்சு. வாரத்துக்கு 2 மாத்திரை தான். வாரத்துக்கு 10000 ரூபாய். 10000 ரூபாய் கொடுத்து நான் வந்து வாங்கினேன். நான் ஒரு மாத்திரை வாங்கி போகலாம். நான் ஏன் வாங்கணும்? ஒரு மாத்திரை வாங்க நானும் வாங்கிடுவேன். சரி வழியா இருக்கு. நானே வாங்க மாட்டேன். அந்த ஊர்ல இருக்கு வாங்கிடுவேன். மாத்திரை வைக்கலாம். மாத்திரை எனக்கு தயிர் சாதம் மாத்திரை, புளியாதர மாத்திரை, இப்படி மாத்திரையா கொண்டு வந்தீங்கன்னா என்னடா இது காலை குழாயத்தா நல்ல பாஸ்டா தண்ணி வரப்போகுது. எங்கடா தண்ணி மாத்திரேன்? காத்து வருதா? அதுக்கு இப்பதான் மாத்திரை வச்சுட்டு கிடக்கணும்டா. அண்ணே நம்ம மக்களுக்காண்டி நான் வேலை பார்க்குற இடத்துல இருக்க மாத்திரையை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க வாங்க சொன்னா வேற யாருக்கு நீ இப்பெல்லாம் வேண்டாம். சரி இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்தேன்? மாத்திரை சரிவா கொண்டாடுறேன். எடுபட்ட கையில மாத்திரை இன்னும் நீங்க பாத்தீங்களா 30-40 வருஷம் கழிச்சு இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மாத்திரை வந்துடும். சாப்பிட்றதுக்கு மாத்திரை, தண்ணி குடிக்கிறதுக்கு மாத்திரை, எல்லாத்துக்கும் மாத்திரை வந்துடும்.